ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஸ்பாட்டிஃபை வந்து எல்லாருக்கும் தெரியும் ஒரு மியூசிக் பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த மியூசிக் பிளாட்ஃபார்ம் வந்து டோக்கன் பேஸ்ட் என்எஃப்டி வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த டோக்கன் பேஸ்ட் என்எஃப்டி மூலமா நாம ஏதாச்சும் ஏர்ன் பண்ண முடியுமா, இல்ல நம்ம ஏதாச்சும் என்எஃப்டி கிரியேட் பண்ண முடியுமா, இல்ல இதுல பை செல் ட்ரேட் ஏதாச்சும் பண்ண முடியுமா, அதை பத்தி இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரதா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் தான். இங்க எந்த ஒரு இன்வெஸ்டிங் தர மாட்டோம். ஸோ நம்ம மேக்ஸிமம் நம்ம நாலேஜ் ஷேர் பண்ணதுக்காக தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ நிறைய ஏஐ டூல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய ஏஐ டூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றோம். அப்புறம் ஃபியூச்சர் ஆஃப் இன்டர்நெட் வந்து பிளாக் செயின் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை பத்தி நம்ம பிளாக் செயின் டெக்னிக்கல் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்றோம். என்எஃப்டி வந்து நம்ம மேக்ஸிமம் கவர் பண்றோம். ஸோ கேம் என்எஃப்டி, ஆர்ட் என்எஃப்டி, ஸோ புதுசாக என்எஃப்டி வந்து அதோட யூஸ் கேஸ் என்ன, அது எப்படி பை பண்ணணும், அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அப்புறம் வீக்லி ஒரு காயின் வந்து கண்டிப்பா அனலைஸ் பண்றோம். ஏன்னா அந்த காயினோட பேக்ரவுண்ட் டெக்னாலஜி, அதோட ஃபியூச்சர் யூஸ் கேஸ் என்ன, அதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா செக் பண்றோம். கிரிப்டோ நியூஸஸ் அண்ட் வெப்3 நியூஸஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் எல்லாம் நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம் கைஸ். ஸோ நீங்க இதுல இருந்து என்ன பண்ணணும்னா, ஸோ நம்ம சேனல் மூலமா நீங்க கண்டிப்பா நாலேஜை கெயின் பண்ணலாம். ஸோ நீங்க கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்டிங் பண்ணலாமா வேணாமா அந்த மாதிரி எல்லா தாட்ஸும் நீங்க தான் எடுக்கணும். அதாவது பை பண்ற உங்களுக்கு தாட்ஸ் ஏதாச்சும் இருந்தா அதை நீங்க தான் எடுக்கணும். மத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எப்பயும் எடுக்காதீங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஸ்பாட்டிஃபை வந்து ஒரு மியூசிக் பிளாட்ஃபார்ம். இவங்க எதுக்கு என்எஃப்டி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ முதல்ல வந்து ஸ்பாட்டிஃபை வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி, ஸ்வீடன், ஐ திங்க் ஸ்வீடன் நினைக்கிறேன். ஸோ ஸ்வீடன்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி வந்து இன்னைக்கு வந்து வேர்ல்டு வைடா எல்லாரும் யூஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே இப்போ கிட்டத்தட்ட அவங்க வந்து அவங்களோட ரியல் டைம் யூஸரே கிட்டத்தட்ட மில்லியன் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. அதனால இவங்க என்ன பண்றாங்க, இது மூலமா வேர்ல்டு வைடு நமக்கு அவங்க கிட்ட ஆடியன்ஸ் இருக்கிறதுனால ஸோ என்எஃப்டி பிளாட்ஃபார்ம் கொண்டு வரலாம் சொல்லிட்டு என்எஃப்டி பிளாட்ஃபார்ம் கொண்டு அதாவது டோக்கன் பேஸ்ட் என்எஃப்டி பிளாட்ஃபார்ம் கொண்டு வர போறாங்க. ஸோ இவங்களோட மெயின் எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு என்எஃப்டி அதாவது ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மியூசிக் கிரியேட்டர்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கு முதல்ல வந்து ஒரு ஆக்சிஸ் கொடுத்து அவங்களுக்கு மூலமா டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ கடந்த 2 மந்த்தா வந்து டெஸ்டிங் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த இதுல ஸ்பாட்டிஃபை பிளாட்ஃபார்ம்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுல என்ன பண்றாங்க, மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, ஒரு ஒரு சிங்கருக்கு வந்து ஒரு என்எஃப்டி ஆக்சஸ் கொடுத்துட்டு எனேபிள் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு டியூனோ இல்ல சம்திங் ஏதாவது சாங்ஸோ வந்து அவங்க என்எஃப்டி அவங்களோட மியூசிக் பிளேலிஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணலாம். ஸோ சேல் பண்ணலாம். அப்படி சேல் பண்ணும்போது ஒரு யூசர்ஸை நம்ம என்ன பண்ணணும், அதை பை பண்ணி ஸோ அதை வந்து சேல் பண்ற அந்த கான்செப்ட் மாதிரி தான் கொண்டு வராங்க. அப்படி இல்லையாச்சு, அப்படி இல்லைன்னா இன்னொரு கான்செப்ட் என்ன கான்செப்ட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க இப்போதைக்கு டெஸ்டிங்ல என்ன போயிட்டு இருக்குன்னா, இப்போ வந்து யூஎஸ், யூகே, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா ஒரு டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. அந்த டெஸ்டிங் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டோக்கன் பேஸ்டு என்எஃப்டி சொன்னேன், டோக்கன் பேஸ்டு பிளேலிஸ்ட். ஸோ டோக்கன் பேஸ்டு பிளேலிஸ்ட் அப்படின்னா ஒரு கம்யூனிட்டியை வந்து இவங்க கூட டைப் பண்ணிட்டு அந்த கம்யூனிட்டியோட டோக்கன் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த சாங்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கான்செப்ட் இப்போ கொண்டு வராங்க. ஃபார் கரண்ட்லி வந்து இவங்க என்ன யாராவது டைப் பண்ணிருக்காங்கன்னா, ஃபிளஃப், மூன் பிரீட்ஸ், அப்புறம் கிங்ஷிப்ஸ், ஓவர்லாட்ஸ். ஸோ இவங்களுக்கு கூட இப்போ இந்த கம்யூனிட்டியோட ஸ்பாட்டிஃபை வந்து டைப் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இவங்களோட டைப் பண்ணிட்டு இவங்களோட சாங்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா, கிங்ஷிப் எடுத்துங்க. ஸோ கிங்ஷிப் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட என்எஃப்டி வந்து அவங்களோட டோக்கன் நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா, அதாவது கிங்ஷிப் டோக்கன் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ நீங்க என்ன பண்ணா இதான் அவங்களோட பிளேலிஸ்ட். இது வந்து இப்போதைக்கு எங்க இருக்கு எனேபிளா இருக்குன்னா, யூகே, யூஎஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எனேபிளா இருக்கு. ஸோ இங்க வந்து என்ன பண்ணா இவங்களோட கம்யூனிட்டி டோக்கன் அதாவது கிங்ஷிப் டோக்கன் உங்ககிட்ட இருந்ததுன்னா, ஸோ இங்க என்ன பண்ணலாம், நீங்க போய் டைரக்டா உங்களோட வாலெட்டை கனெக்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட மெட்டாமாஸ்க் வாலெட்டோ இல்ல காயின்பேஸ் வாலெட்டோ ட்ரஸ்ட் வாலெட்டோ ஏதாவது கனெக்ட் பண்ணிட்டு ஸோ அந்த டோக்கன் உங்ககிட்ட இருந்தா இந்த பிளேலிஸ்ட்டை உங்களால என்ஜாய் பண்ண முடியும், அதாவது கேட்க முடியும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் கம்யூனிட்டி வைஸ் கான்செப்ட் கொண்டு வராங்க. அதாவது அவங்க டோக்கனை வச்சிருந்தா நீங்க இந்த சாங்ஸ் எல்லாம் லிசன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலா இப்போதைக்கு அவங்க கொண்டு வர பிளாட்ஃபார்ம். இப்போதைக்கு டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. டெஸ்டிங் வந்து லாஸ்ட் மந்த்ல இருந்து போயிட்டு இருக்கு. ஸோ Feb 23 இருந்து போயிட்டு இருக்கு. டெஸ்டிங் நல்லபடியா போயிருக்கு. ஸோ அதனாலதான் இந்த கம்யூனிட்டியோட டைப்பும் அவங்க கொண்டு வராங்க. அதே மாதிரிதான் மியூசிக் டைரக்டருக்கு சில 2 மியூசிக் டைரக்டருக்கு வந்து இப்போதைக்கு ஃபாரின்ல ஆக்சஸ் கொடுத்து அவங்களோட என்எஃப்டி பிளாட்ஃபார்ம் அதாவது அவங்களோட மியூசிக் லான்ச் பண்ணிட்டு அந்த மியூசிக் வந்து சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மியூசிக் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்டா இருக்கு, அவங்களோட ஃபேன் பேஸ் வந்து அதை பை பண்ணி சேல் பண்ற ப்ராசஸ் மாதிரி டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. இது செகண்ட் டைம். இப்போ வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் பிளஸ் இந்த மாதிரி கம்யூனிட்டி மட்டும் தான் பாசிபிள் இருக்கு. ஒரு நார்மல் யூசர்ஸ்க்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டா உங்க கண்டிப்பா நார்மல் யூசர்ஸ் கொண்டு வராங்க. அவங்க என்ன மாதிரி பிளாட்ஃபார்ம் நார்மல் யூசர் கொண்டு வராங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களால உங்களுக்கு வாசிக்க தெரியும் அப்படின்னா நீங்க ஒரு ஓன் டியூனா ரெடி பண்ணி அதை வந்து உங்களோட பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு நீங்க சேல் பண்ணலாம். இது அவங்க மெயின் கான்செப்ட். ஸோ உங்களால முடிஞ்ச
மியூசிக் என்எஃப்டி, அதாவது என்னென்ன என்எஃப்டி மியூசிக்ல உங்களால கிரியேட் பண்ண முடியுமோ அந்த என்எஃப்டி நீங்க ஸ்பாட்டிஃபையோட லிங்க் பண்ணிட்டு நீங்க சேல் பண்ணலாம். இது யாரு, இது உங்களோட என்எஃப்டி யாரு பை பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபாரினர்ஸ், அது நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா சில சீரியல்ஸ்க்கோ இல்லை சம்திங் வேற ஏதாச்சும் ஆட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களோட டியூனை பை பண்ணி கூட அவங்களோட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்மை கொண்டு வரதான் ஸ்பாட்டிஃபை. இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்ம கிட்ட இருந்து என்எஃப்டி வாங்கினா நமக்கு வந்து அந்த அமௌண்ட் வரும். அண்ட் சேம் டைம் வந்து ராயல்டி ஃபீஸும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இது வந்து நார்மலா மற்ற பிளாட்ஃபார்ம் ஓப்பன் சி யூஸ் பண்றவங்க தெரிஞ்சிருக்கும் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிளாட்ஃபார்மா இப்ப ஸ்பாட்டிஃபையும் கொண்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சேம் டைம் ஆல்ரெடி நம்மளோட சிங்கர் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், சிங்கர் பிரதீப் குமார்னு சொல்லிட்டு. ஸோ இவர் ஆல்ரெடி என்எஃப்டி மியூசிக் என்எஃப்டி லான்ச் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் இவர் சென்னையில மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இவர் லான்ச் பண்ண அந்த கான்செப்ட் தான் பண் சொல்லுவாங்க. ஸோ இதை பத்தி நான் டீப்பா இன்னொரு வீடியோல கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை பத்தி நான் இப்பதான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, அந்த என்எஃப்டி என்ன என்எஃப்டி அதை சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலா நான் இப்போதைக்கு ஜென்ரலா பார்த்த வரைக்கும் என்னன்னா, இப்போ வந்து பண்ணுன்ற கான்செப்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ண கான்செப்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 5 திணைகள் இருக்குன்றீங்க, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு குறிஞ்சினா மலை, அந்த மாதிரி. இப்ப நெய்தல்னா கடலும் சார்ந்த இடமும். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு ரியல் டைம் அங்க ரியலா இருக்கிற மியூசிக்கை வந்து கவர் பண்ணி அந்த சேல் பண்ற ப்ராசஸ் தான் வந்து சிங்கர் பிரதீப் குமார் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை பத்தி அவர் எதுல சேல் பண்றாரு, அவர் என்னென்ன பண்றாருன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோல கண்டிப்பா போடுறேன். அண்ட் சேம் டைம் இந்த ஸ்பாட்டிஃபை ஆப் அவங்க என்எஃப்டி பிளாட்ஃபார்ம் கொண்டு வரதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அல்லது என்னோட அப்கமிங் வீடியோ இதை ரிசர்ச் ஃபுல்லா பண்ணிட்டு கண்டிப்பா நான் இதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், இந்த பண் கான்செப்ட் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ், பை பாய்.